பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். பிரியமானவர்களே, நமக்கு வருகிற அவமான சொல், நிபச்சொல், நுகத்தடி, விரல் நீட்டுதல், இவை எல்லாவற்றையும் அகற்றுவதற்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நிறைய நேரங்களில் நமக்கு பொல்லாத மனிதர்கள் நிறைய விதத்தில் பேசுவாங்க. அதே போல் நூதனமாக சூதன பேச்சுன்னு சொல்லுவாங்க, அதான் நிபச்சொல். அப்படி பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இது எல்லாவற்றையும் விரல் நீட்டுதல், விரல் நீட்டி பேசுகிறவங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நுகத்தடி. எப்பவும் ஒரு பாரம், நுகம் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாவற்றையும் உன் நடுவிலிருந்து அகற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 58:9 ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இவை எல்லாவற்றையும் உன்னிலிருந்து அகற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆமாம், நித்தமும் உன்னை நான் நடத்துவேன், எல்லா வறட்சியான சூழ்நிலைகள் நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நிறைய நேரங்களில் உங்களுடைய நுகம் தாங்க முடியாத நுகமாக இருக்கிறத நினைக்கிறீங்களா? இந்த சுமை என்னால் தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சில நிபச்சொல், சூதனமான பேச்சு நிறைய நேரத்தில் உங்களை காயப்படுத்தி உங்களை எழும்பி வர முடியாதபடிக்கு உட்கார வச்சிருச்சா? பயப்படாதீங்க, நிபச்சொல்லை கர்த்தர் மாற்றுவார். விரல் நீட்டுதல், பலர் உங்களை கை நீட்டி பேசுகிற மாதிரி பல பிரச்சனைகள், பல காரியங்கள் உங்களை அப்படி நடத்திட்டு இருக்கா? சோர்ந்து போகாதீங்க. ஆமென். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை மாற்றி வசனம் என்ன சொல்லுகிறது? நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்கி, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். இப்படி நம்ம மேலே மனதுருகிற கர்த்தர் நம்மை சொல்லுகிறார். அந்த நல்ல தேவன் எவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள். நம்ம மேலே இரக்கமாக இருக்கிறதுனால தான் இன்னொருவர் உங்களை கை நீட்டி பேசுகிறத நான் தடுத்து நிறுத்துவேன், மாற்றுவேன்னு சொல்கிறார். அவமானப்பட்ட நிபச்சொல்கள் எல்லாவற்றையும் நீக்குவேன்னு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய நுகம் எவ்வளவு பெரிய நுகமாக இருந்தாலும், சுமக்க முடியாத நுகமாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம். சில நேரங்களில் பிள்ளைகளே பாரமாக இருக்கலாம், சில கடன் அப்படி இருக்கலாம், சில பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள் அப்படி பாரமாய் நுகம் போல உங்களை அழுத்தி கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதை நீக்கி போடுகிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுங்க. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லைப்பா, நீங்கள் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்புக்கு ஆமென் அளவே இல்லைப்பா. அந்த நல்ல தேவனை துதித்து பாடுவோம். மனதுருகும் தெய்வமே ஏசையா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலையில் புதிதாயிருக்கும், அவை காலையில் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தவர். ஆமென்.
நம்மை வற்றாத நீரூற்றை போல மாற்றுகிறவர். அது நல்ல தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த நிபச்சொல்கள் போகட்டும் அப்பா. சூசகமாக பேசி, நயவஞ்சகமாக பேசி எங்களை ஏமாற்றுகிற மனிதர்கள் எங்களை விட்டு விலகி போவார்களாக. கர்த்தாவே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராகப்பா. அது மாத்திரமல்ல, விரல் நீட்டுதல் ஆண்டவரே, விரல் நீட்டி குற்றப்படுத்துகிற அநேக மனிதர்கள் பெருகி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் மறைத்து கொள்ளும். இந்த செட்டைகளின் நிறைவிலை மறைத்து கொள்ளும். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அதே போல நுகம் ஆண்டவரே, நுகத்தை சுமக்க முடியாமல், வெளியே சொல்ல முடியாமல் ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியத்தில் இருளாய் தோண்டி தோண்டி ஆண்டவரே எங்கும் செல்ல முடியாமல் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரீர் மாற்றி ஒரு வற்றாத நீரூற்றை போல, கர்த்தர் வளமிக்க தோட்டத்தை போல அவளை உருவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி. நீர் மனதுருகுகிற கர்த்தர் அல்லவா? எங்களுக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சுமந்து கொண்டு வெற்றி சிறந்தவர் அல்லவா? பிள்ளைகளை எப்படி ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். வேதனைப்பட்ட நாட்கள் மறைந்து போகட்டும். தெய்வீக சுகம் இந்த பிள்ளைகளை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்வது வழி நடத்துவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you. God bless you.